இந்த வாரம் வந்து ராசியிலே சந்திரன் வராங்க. சந்திரன் ஒளி தானுங்க. நீங்க அஷ்டம சனினால 8 ஆரோக்கியம் இல்லையா? அப்ப நீங்க துன்பப்பட்டுருக்கீங்க இல்ல, சந்திரன் வரும்பொழுது இருட்டுக்கு பின் வெளிச்சம் வருதுன்னு அர்த்தம். கொஞ்சம் தெம்பா இருப்பீங்க. இந்த தெம்பு எப்போ முழுசாகும்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகத்துல இருந்து 8ல இருக்கக்கூடிய சனியில முழுசா கழுவிடுவாரு. அதாவது எப்படின்னா, இருட்டை முழுசா சுகப்படுத்தும் போது சனியோட தொல்லை இருக்காதுங்க. வருஷம் பூரா சனி அஷ்டம சனியா இருக்கிற காலம் பூராமே குரு பகவான் அவரை கைது பண்ணிக்கிறார். அதாவது சுபத்துவப்படுத்துறான்னு அர்த்தம். இது ஒரு ஆர்வத்துல வந்த வார்த்தை. சனியை சுகப்படுத்துறாரு. அஷ்டம சனி உங்களுக்கு நீங்க இருங்க. இப்ப பலனா பார்ப்போம். ராசி ஜென்ம ராசியில இருந்தா அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். ஒரு உடல் ரீதியா துன்பப்படுறீங்களா, நிவாரணம். உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள். ராசியில இருந்து 7ஆம் இடம் பார்க்கும்ல, வீட்டுக்காரர் அப்படி இப்படி மனத்தாங்கள் இருந்தா அது நிறைவேறும். உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அது சம்பந்தப்பட்டதா சாபத்தி நடந்தா கிடைக்கும். குரு பகவான் வந்து 11ல தானே இருக்காரு. 11 லாபம் தானே. எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சொன்னா தாங்க பலன். ஒரு கிரகத்தினால பலன் கிடையாது. 9 கிரகங்கள் 12 பாவகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பலன். சரியா? இதைத்தான் நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து 5ஆம் தேதியில இருந்து 2ஆம் இடத்துக்கு வராரு குடும்பஸ்தானம். இந்த 2ஆம் அஷ்டம சனி என்ன, 8ல சனி இருக்கும்போது நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படும். 2ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லையா, குடும்பத்துல கரைச்சல், எப்படினாலும் கலகம் ஏற்படும். சனி கலகக்காரர் கிரகம். சரியா? அப்ப அவரோட கடமை அது, அவரை தப்பா சொல்லக்கூடாது. அப்ப 2ஆம் இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் 2ஆம் இடத்துல சந்திர ஒளி வரும் பொழுது உங்களுக்கு குடும்பத்துல குடும்பம் சார்ந்த விஷயங்கள் செய்யும். சுருக்கமா சொல்லிடலாம். பொருள், நம்மளுடைய முக பொலிவுகள், வருமானம், குடும்பம்னா கணவனும் தானே, குழந்தையும் தானே, எல்லாமே சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. முதல்ல அஷ்டம சனியை பத்தி சொல்லிட்டு ஜூன் மாதம் வரை பொறுத்துக்கிறங்க. அடுத்து துன்பங்கள் இல்லைன்னு பத்திரம் போட்டு எழுதி தரலாம். கிரக சுபத்துவ அமைப்பு தான் மெயின். நீங்களே உணருங்க. அடுத்து 3ஆம் இடத்துக்கு வராது. சகோதர உறவு, இல்லறம், ஒரு சொன்ன மாதிரி நகை நட்டுக்கள் இருந்தும் கூட ஒரு வெறுப்புல இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க கை பீரோவுக்கு போகும். எடுத்து நம்ம அறிஞ்சுக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். சகோதர உறவுகள், இல்லறம், ஒரு போட்டி பந்தயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க இருக்கிறீங்களா, கண்டிப்பா அதற்கான நேரம்ங்க. அஷ்டமச்சனி நடந்தாலும் இந்த வாரம் மற்ற கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதுவும் குறைவில்லாத வாரம்ங்க.